சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் மீட்டிங் போட்டிருக்கார். போயஸ் கார்டன்ல என்ன ஆலோசித்தாங்க? ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியில் இணைய போகிறாரா? அதாவது சென்னை போயஸ் கார்டன்ல உள்ள இல்லத்துல நடிகர் ரஜினிகாந்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகளை விளக்கும் புத்தகத்தை ரஜினிகாந்திடம் நயினார் நாகேந்திரன் வழங்கியதாக சொல்லப்படுது. மேலும் தமிழகம் மற்றும் தேசிய அரசியலில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்தும் இருவரும் விவாதம் செஞ்சாங்களாம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முதல்வராக விஜய் பதவியேற்றிருக்கார். இத்தகைய சூழல்ல தான் நடிகர் ரஜினிகாந்தோட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்கிறார். சென்னை ஓஎஸ் கார்டன்ல உள்ள இல்லத்தில் ரஜினிகாந்தை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனையை விளக்கும் புத்தகத்தை ரஜினியிடம் நயினார் நாகேந்திரன் வழங்கியதா சொல்லப்படுது. இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கலாம் என சொல்லப்படுது. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த மேனனும் ரஜினிகாந்தை சந்தித்திருக்கார். தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கியிருக்கார். தற்போது வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தையும் அண்ணாமலை தொடங்கியிருக்கார். இந்த இயக்கத்தில் ஆன்லைன் வழியாக சுமார் 18 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. அண்ணாமலை தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்க நிலையில் அவரது இயக்கத்தில் ரஜினி ரசிகர்கள் பலரும் ஆர்வத்தோடு இணைந்து வருவதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதே போல அண்மையில் ராகவா லாரன்ஸும் அரசியல் நுழைவதாக அறிவித்தார். ரஜினியின் ஆசீர்வாதத்தோடு இந்த இயக்கத்தில் இணைவதா ராகவா லாரன்ஸ் பேசியிருந்தார். தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பரபரப்பு திருப்பங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ரஜினிகாந்தை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருப்பது பெரும் முக்கியத்துவமாக பேசப்படுகிறது. இதற்கு காரணம் ரஜினியின் வாக்குகள் எங்கும் சிதறக்கூடாது. அந்த வாக்குகள் தற்போது ராகவா லாரன்ஸுக்கும் செல்லக்கூடாது, அண்ணாமலைக்கும் செல்லக்கூடாது என திட்டம் தீட்டிய பாஜக உடனே நயினார் நாகேந்திரனை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. தங்களுக்கு தான் எப்போதும் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், மேலும் பிஜேபியின் கூட்டணிக்குள் ரஜினிகாந்த் மறைமுகமாக எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் மூலமாக அமித்ஷா அவர்கள் தூதுவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இதனால் ரஜினிகாந்த் எப்போதும் பிஜேபியிலே இருப்பார். அவரது மனைவி வேறு லதா ரஜினிகாந்த் புது இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த இயக்கம் இனி அரசியல் கட்சியாக மாறக்கூடாது என வேண்டுகோள் விடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் பிஜேபியின் சார்பில் சில பரிசுகளும் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதனால் ரஜினிகாந்த் என்ன முடிவெடுப்பார் என்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவிங்க.